கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2-3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுகிறது. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் காப்பர். ஹிந்துஸ்தான் காப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ இப்போது ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே நம்ம கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு ரேட் டெஸ்ட் எடுத்துகிட்டு, ஸோ அதாவது இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஃபஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே. அப்போ நம்ம பிரேக் அவுட்னு கொடுத்துருந்துருப்போம். ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்போம். அகைன் இப்போ மறுபடியும் என்னாச்சுன்னா ஒரு 3 days டவுன் சைடில் இந்த சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 2 பேரிஷ் கேண்டில், தேர்டு உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இது ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றது நமக்கு இதனால் புரிஞ்சுக்கிற முடியும். எங்கேருந்து இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இது நம்ம பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இங்கேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே மேலே தான் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். அப்படி எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எஸ்எல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதையும் கன்ஃபார்மாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அப்படி ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஜோன் இருக்குது. ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிட்டத்தட்ட ஒரு 300 இல்லை 330 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆமாம், 350 அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த ஹிந்துஸ்தான் காப்பருக்கு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் நம்ம சாட்டர்டே கொடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருந்துருக்கோம். இப்போ சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சொல்லியிருந்திருப்பேன், இந்த கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை அப்படின்னு. ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனாலையும், இன்னொன்று இந்த ரெசிஸ்டன்ஸை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த டைம் இந்த டைமோட ஹிட் பண்ணுறது 4th டைம். ஸோ 4th டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துரும் அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்மாகவே சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம என்ன எக்ஸாக்டாக அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அந்த அனாலிசிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே என்ன இருக்குது உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு 315 போல் நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கா இல்லை ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கா அப்படின்றத பாருங்கள். ஆனால் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் வெரி ஹை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட சப்போர்ட், அதாவது எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்று இந்த ஜோன் வைக்கலாம். இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஸோ இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் ஜோன் நீங்கள் எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஒன்று இல்லை அப்படின்னாலும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கா, ஸோ இந்த 641 அப்படின்றது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எஸ்எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அது டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை 935 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கார்டன் ரீச் ஷிப்பிங். இந்த கார்டன் ரீச் ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம இந்த இப்போதைக்கு பாருங்கள், இந்த ஜோனை, இந்த கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. பட் இது உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு ரிஜெக்ஷனோடு இருக்குது. ஸோ இந்த கேண்டில் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது, இந்த ஜோனை உடச்சி மேலே ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஒன்று, இன்றைக்கி 315 ஆர் 320 போல் நீங்கள் இந்த கேண்டிலை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்ட் லைன் இருக்கா. ஸோ இந்த ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்லாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் எஸ்எல்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதாவது 3516 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இது ஆல்ரெடி நம்ம கொடுத்து ஒரு நல்ல ரேலியையும் நல்ல ரிட்டர்ன்ஸையும் நமக்கு கொடுத்த ஸ்டாக்கு. ஓகே, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 686 அப்படின்றது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைனில் அதாவது இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே நல்லா ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஹேமர் கேண்டில் இருந்தாலும் இது வந்து புல்லிஷ் கேண்டிலுக்கு சமமானது தான். உங்களுக்கு கீழே இறங்கின இந்த ப்ரைஸை உங்களுக்கு பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ இதுக்கும் புல்லிஷ் கேண்டில் தான். அது ஹேமர் கேண்டிலாக இருக்கிற வரைக்கும் தான். ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி இப்போது ஹெல்த்தியான கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் ஹெல்த்தியான கேண்டில் தான் இந்த ஹேமர் கேண்டில். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்டாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனையே நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கலாம். 686 அப்படின்றது எஸ்எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட நெக்ஸ்ட் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் நம்ம என்ன பண்ணலாம் எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இதை டார்கெட்டாக வைக்கலாம். 1168 அப்படின்றது உங்களுக்கு 68 இல்லை 1670 கூட இருக்கலாம். 1671 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நெக்ஸ்ட்டு வச்சுக்கிறலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 4 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது முழுக்க இது சஜஷன் கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. ஸோ நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் நமக்கு மார்னிங் வந்து அப்லோட் பண்ண வீடியோவிலையும் பிளாங்காக தெரியுது அப்படின்னு காமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இந்த மந்தோட வேறு ஒரு நெட்வொர்க்கு மாறலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் நெட்வொர்க்கில் தான் பிரச்சனை இருக்குது. ஸோ நான் வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நான் கன்ஃபார்ம் பண்ணேன். எப்படின்னா உங்களுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுற அந்த வீடியோவை ஃபுல்லாகவே நான் பார்த்ததுக்கப்புறம் அதில் கிளியராக தான் இருக்குது. ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் அதை ஒய்டி ஸ்டுடியோவில் போய் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அங்கே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. அதனால் நெட்வொர்க்கை நான் வந்து மாற்றி பார்க்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.